நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் போக எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ அதை கூட எடுத்துட்டு போயிருங்க. ஆனா இந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லாம போகாதீங்க. ஓகேவா? இந்த டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கணும். இது போக நீங்க எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ் கூட வச்சுக்கோங்க. இது வந்து அஃபிஷியலா எங்க காலேஜ்ல நான் போன டயத்துல கொடுத்துருந்தது. அந்த இதையும் நான் அந்த வீடியோல இணைக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னை பத்தி சொல்லிடுறேன். நான் சிவசக்தி பாலன் ஃப்ரம் கவர்மெண்ட் ஓமந்தூரா மெடிக்கல் காலேஜ் சென்னை. இப்போ செகண்ட் இயர் போக போறேன். அதாவது உங்களுக்கு முந்தின செட்டு தான். நான் உங்களுக்கு இமிடியட் சீனியர். வாங்க ரேகிங் பண்றேன். சும்மா சொன்னப்ப ரேகிங்லாம் பண்ண மாட்டேன். இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட் இன்னைக்கு வந்திருக்கு. நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு உங்களுக்கு வந்திருக்கு. உங்க ஃபியூச்சர் இதே மாதிரி நிறைஞ்ச பௌர்ணமியா எப்பவுமே பிரைட்டா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் தேவை வந்து நீட் அலாட்மெண்ட் ஆர்டர். செகண்ட் வந்து நீட் அட்மிட் கார்டு. மூணாவது வந்து நீட் ஸ்கோர் கார்டு. நாலாவது 10th மார்க் ஷீட். 10th மார்க் ஷீட். அடுத்து 12th மார்க் ஷீட். 11th மார்க் ஷீட் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு வேலை தேவைப்படும். 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், அடுத்து டிசி. ஏன்னா சிபிஎஸ்சிக்கு 11th பப்ளிக் கிடையாது நினைக்கிறேன். இப்போ இனிமே வர்ற பசங்களுக்கு 11th பப்ளிக் கிடையாது ஸ்டேட் போர்டில். டிசி எடுத்து வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு உங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. நான் வந்து அது போக எங்க அப்பா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அது கூட எடுத்து வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இப்போ உங்களுக்கு இருக்குன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃபார் 7.5 ஸ்டூடெண்ட்ஸ். 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா நீங்க இப்போ அங்கே போய் அட்மிஷன் போட போறீங்கன்னா உங்களுக்கு முக்கியமானது அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் தான். அடுத்து மைக்ரேஷன் சர்டிஃபிகேட். இது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டால் நடத்துகிற ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் இல்லாதவங்க வச்சிருக்கிறது. ஸ்டேட் போர்டு படிச்சவங்களுக்குலாம் இது கிடையாதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஸ்டேட் போர்டு படிச்சேன், என்கிட்ட இது கேட்கவே இல்லை, எனக்கு இது கிடையாது. அடுத்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்கு. இது வந்து ஹையர் செகண்டரி ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி இல்லாதவங்களுக்கு உள்ள ஒரு சர்டிஃபிகேட் தான் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட். இது நமக்கு தேவையில்லை. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் மறக்காம எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் சிடிஆர் மெயில். இப்போதான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்று இப்படி ஆரம்பிக்கும் போதே ஒரு இது முக்கியமான சொல்லிடுறேன். நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஸ்கேன்டு காப்பியா உங்க வாட்ஸ்அப்புக்கோ ஆர் ஜிமெயிலுக்கோ போட்டு வச்சுக்கோங்க. உங்க ஒரிஜினல்லாம் ஸ்கேன்டு காப்பியா உங்க ஜிமெயிலுக்கோ உங்க வாட்ஸ்அப்புக்கோ போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போய் எங்க காலேஜில் சப்மிட் பண்ணிடுவீங்க. அங்க வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. இனிமேல் நீங்க அந்த காலேஜ்ல இருந்து உங்களுக்கு கொடுத்தா காலேஜ்ல இருந்து கொடுக்குற போனஃபைட் தான் கொடுப்பாங்க, தவிர இந்த டாக்குமெண்ட்ஸ் கிடைக்காது. இப்போ நீங்க தனியா பிரைவேட்டா ஏதாச்சும் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்றீங்க அப்படின்னா, நான்லாம் ஒரு பிரைவேட்டா முத்தூட் ஃபைனான்ஸ்ல இருந்து ஒரு ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கு வருஷத்துக்கு 60,000 ரூபா. அப்படி நான் அப்ளை பண்ணும் போது உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். அப்ப நீங்க எங்க போவீங்க? அப்ப நீங்க மறுபடியும் அவங்ககிட்ட போய் கேட்க முடியாது, அவங்க தரமாட்டாங்க. அதனால நீங்க இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஒரு ஸ்கேன்டு காப்பியா உங்க ஜிமெயிலையோ இல்லாட்டி வாட்ஸ்அப்லயோ நீங்க இசேவை மையத்துல போய் சொன்னீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஏன்னா இப்போ இந்த சிடிஆர் மெயில் ஆல்ரெடி நீங்க பென்ட்ரைவ்ல போட்டு தான் எடுத்துட்டு போவீங்க, ரைட்டா? இதுவும் தேவை. பென்ட்ரைவ்ல நீங்க எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸையும் ஸ்கேன் பண்ணி போட்டு வச்சு அதையும் எடுத்துட்டு போகணும். எங்களுக்கு வந்து என்ன சொன்னாங்க, நான் பென்ட்ரைவ்ல எல்லா டாக்குமெண்ட்ஸையும் போட்டுட்டு தான் அங்கே எடுத்துட்டு போனேன். நான் எடுத்துட்டு போன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க சொன்ன இமெயில் ஐடி, அதாவது me.admission.2025@gmail.com சென்ட் பண்ண சொன்னாங்க. நாங்கள் அங்கே போய் ஒரு இசேவை மையத்தில் என்கிட்ட இருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அவங்களோட அந்த ஜிமெயிலுக்கு அனுப்பிவிட்டோம். என்கிட்ட இருக்க அந்த பென்ட்ரைவ் அவங்க கேட்கல, இந்த கொடுத்துட்டு வந்துட்டோம். இனிமேல் அதை என்ன பண்ணேன்னு அந்த பென்ட்ரைவ்ல எப்படினாலும் நீங்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஒரிஜினல் எல்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க, ரைட்டா? பாருங்க, உங்க போட்டோ சைனு, அதாவது போட்டோவும் சைனும் இது வந்து ஜேபிஜி ஃபார்மேட்ல இருக்கணும். 20 கேபி. அடுத்து உங்க என்னது ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ஸ்கேன்டு. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் ஸ்கேன் பண்ண வச்ச மொத்தம் ஒரு டோட்டல் பிடிஎஃப் 200 கேபிக்குள்ள இருக்கணும். ஆமா, ஓகேவா? 200 கேபிக்குள்ள இருக்கணும். இதை நீங்க எடுத்துட்டு போக போறீங்க. அங்க அதை எடுத்துட்டு போகும்போதே அந்த இசேவை மையத்துக்காரர்கிட்டயோ இல்லாட்டி உங்களுக்கு கம்ப்யூட்டர் நல்லா ஒர்க் பண்ணுறதுன்னா நீங்களே அதை தனியா ஒரு காப்பியா உங்க ஜிமெயிலுக்கோ வாட்ஸ்அப்புக்கோ சென்ட் பண்ண சொல்லிடுங்க. ஆனா என் ஜிமெயிலுக்கும் அப்படியே சென்ட் பண்ணிடுங்க. இதை ஸ்கேன்டு காப்பியா இதில் அப்லோட் பண்றீங்க, அப்படியே என் ஜிமெயிலுக்கு சென்ட் பண்ணிடுங்க, இல்லாட்டி என் வாட்ஸ்அப் சென்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லிடுங்க. இது வந்து கண்டிப்பா சொல்றேன், ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு ஃபியூச்சர்ல. எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் நீங்க அங்க இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அதனால நீங்க இப்ப ஸ்காலர்ஷிப்புக்கு அப்லோட் பண்றதுக்கு ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணா நீங்க என்ன பண்ண முடியும்? அதனால இதெல்லாம் ஒரு முன்னக்கூடியே இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். அடுத்து ஃபீஸ் ரெசிப்ட். எங்களுக்கு வந்து நாங்க காலேஜ் போனப்போ நான் ஓமந்தூராவுக்கு போனேன். அங்க அது போக ஒரு 5000 கட்ட சொன்னாங்க. 18,000 போக ஒரு 5000 மொத்தம் 10,000 ரூபா எக்ஸ்ட்ரா கட்ட சொன்னாங்க. அது எதுக்கு தெரியுமா? காலேஜ் வெல்ஃபேர் ஃபீஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் ஃபீஸ்னு 2 இதாக கட்டணும். அதை கட்டி அதோட ஜெராக்ஸும் நாங்கள் எடுத்துட்டு போனோம். ஓகேவா? அதை வந்து நீங்க அங்க போய் அவங்க சொல்றதுதான். ஒரு சில காலேஜில் கேட்கறாங்க, ஒரு சில காலேஜில் கேட்கறது இல்லை.
அதனால நீங்க அங்க போய் கேட்டுக்கோங்க. கட்ட சொன்னாங்கன்னா கட்டி, அங்கேயே நீங்க ஜெராக்ஸ் போட்டுக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. ஃபீஸ் ரெசிப்ட்டா? 15 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டா. 15 பாஸ்போர்ட் சைஸ் 15 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டா. நான் பொய் சொல்லல. நான் அந்த அஃபிஷியலா குடுத்தத நான் உங்க இதுல வீடியோல இணைக்கிறேன். 15 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நான் எக்ஸ்ட்ராவே வச்சிருந்தேன். அதனால யூஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. 4 செட் ஆஃப் அதாவது ஜெராக்ஸ். நீங்க இப்ப இத்தனை ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸா சொன்னேன்ல. என்னென்னது? அலாட்மெண்ட் ஆர்டர், அட்மிட் கார்டு, ஸ்கோர் கார்டு, 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், போனஃபைடு, மைக்ரேஷன் சர்டிஃபிகேட், எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி, ஃபீஸ் ரெசிப்ட். அடுத்து இதெல்லாம் சொல்லியிருந்தல. இந்த ஒரிஜினல்ஸோட ஒவ்வொரு இதுலயும் 4 காப்பி. ஒரு சில காலேஜ் 5 காப்பி கேட்காங்க, ஒரு சில காலேஜ் 6 காப்பி கேட்காங்க. 4ல இருந்து 6 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேல கேட்டா நீங்க அங்க பக்கத்து கடையில, அங்க காலேஜ் பக்கத்துல கண்டிப்பா இருக்கும். அங்க யாராச்சும் சீனியரோ யாரோ, இல்லாட்டி அங்க அட்மிஷன் நீங்க போடுற இடத்துல அங்க இருக்கிற ஆஃபீஸர்ட்டையும் நீங்க கேட்டா சொல்லுவாங்க, இங்க போய் ஜெராக்ஸ் எடுங்கன்னு. காசு கம்மியா தான் இருக்கும். அடுத்து ஆதார் கார்டு. ஆதார் கார்டு ஜெராக்ஸ். ஆதார் கார்டு ஒரிஜினல் வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆதார் கார்டு ஜெராக்ஸ். அடுத்து பாண்ட் அஃபிடேவிட். இதுதான் நான் ஒரு வீடியோ முன்னாடியே போட்டிருக்கேன். பாண்ட் அஃபிடேவிட் அப்ப இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. அங்க போய் 2000 ரூபா 3000 ரூபான்னு கேட்பாங்க பாண்ட் அஃபிடேவிட் மட்டும். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. பாண்ட் அஃபிடேவிட்டோட ஒரிஜினல் வேல்யூ ஒரு அட்வொகேட்லாம் அதுல கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவருக்கு ரொம்ப தேங்க்யூ. 300 ரூபா தானே போட்டிருந்தாரு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 500 600 சொல்லியிருந்தாங்க. சார் வந்து 300 தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா அதை 2000 ரூபா கொடுத்து நான் போய் சென்னையில் வாங்கிட்டு வந்தேன். அது தப்பு நீங்க பண்ணிடாதீங்க. அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அடுத்து பேங்க் பாஸ்புக் எடுத்துக்கோங்க. அதோட ஃப்ரண்ட் பேஜை ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இதுதான் எல்லா டாக்குமெண்ட்ஸ் நீடட். ஓகேவா? அந்த போட்டோவை இதில் இணைக்கிறேன். இதெல்லாம் நீங்க செக் பண்ணிட்டு இது போக நீங்க எக்ஸ்ட்ரா கூட எடுத்துட்டு போங்க. இந்த டாக்குமெண்ட்ஸை இல்லாம எடுத்துட்டு போயிடாதீங்க. உங்க எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். நான் சொன்ன மாதிரி என்னது நல்ல ஒரு முழு பௌர்ணமியில உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. எப்படினாலும் லேட்டு தான், இது லேட்டா வந்தாலும் உங்களுக்கு நல்லதாவே வந்திருக்கு. நீங்க கவலைப்படாம அடுத்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போய் சப்மிட் பண்ணி காலேஜ் லைஃபை அடுத்து என்ஜாய் பண்ண ஆரம்பிங்க. நல்லா படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் ஒரு சீனியரா. அடுத்து எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ண பிறகு ஒரு வீக் 2 வீக் எப்படி இருக்கும், அதை நீங்க எப்படி டாலரேட் பண்ணலான்னு அதை பத்தி நான் ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா ஒரு சில இதெல்லாம் இருக்கு. அதாவது நிறைய பேர் இங்கிலீஷ் பேசுவாங்க. அங்க வந்து எனக்கே நான் போன உடனே காலேஜுக்குள்ள என்ட்ரு ஆன டயத்துல அத்தனை பேர் ப்ரொஃபசர்ஸை விட இவங்க நல்லா இங்கிலீஷ் பேசுறாங்க. ஏன்னா நான் ஸ்டேட் போர்ட்ல இருந்து போனேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் நான் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். அவங்களாம் சிபிஎஸ்சி நிறைய வந்திருந்தாங்க. அவங்க நிறைய இங்கிலீஷ் பேசணும்னு நானே பயந்துட்டு ஒரு வாரம்லாம் கொஞ்சம் வெக்ஸ் ஆயிட்டேன். அப்படிலாம் ஆகாம என்னென்ன இருக்கணும் நான் வேணா அது ஒரு தனியா வீடியோ போடுறேன். அடுத்து ஸ்காலர்ஷிப் என்னென்ன இருக்குன்னு அது இன்னொரு வீடியோவா நான் போடுறேன். தொடர்ந்து இதெல்லாம் பார்க்கணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு ஆளுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அடுத்து செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் போடலாமா அந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல போடுங்க. ஒரு சிலர் காலேஜுக்கு போய் அட்மிஷன் போட்டு வந்துட்டீங்கன்னா இந்த கமெண்ட்ல வந்து இது போக ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் கேட்காங்களா, மேக்ஸிமம் இது போக கேட்க மாட்டாங்க. கேட்டிருந்தா உங்க காலேஜ் நேம போட்டு அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இது போக எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னு அதை நீங்க ஆட் பண்ணுங்க. உங்க கூட படிக்க உங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.